தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பதவியை பிடிக்கிறதுக்காக முயற்சி செய்யறாங்க நினைக்காதீங்க. அல்லது பிரதமர் பதவிதான் அவர்களது இறுதி இலட்சியம், இறுதி இலக்கு என்று கருதாதீர்கள். அந்த பதவியிலே தொடர வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எல்லா மாநிலங்களிலும் தாங்கள் விரும்புகிற ஒரு அரசே அமைய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் விரும்புவதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டம் ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஒரு அமைதி புரட்சியை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. சமூக நீதியின் மூலமாக சமத்துவத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அடிநிலையில் உழன்றவர்கள் இன்றைக்கு ஆளுமை மிக்கவர்களாக தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். கோட்டு சூட்டு அணிந்து வீறு நடை போடுகிறார்கள். கூனி குறுகி நின்றவர்கள், சாணி அள்ளி கிடந்தவர்கள், கக்கூஸ் கழுவிக் கொண்டிருந்தவர்கள், தெருவை பெருக்கிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு நீதிபதிகளாக, பேராசிரியர்களாக, துணைவேந்தர்களாக, வழக்குரைஞர்களாக என்று தலை நிமிர்ந்து இருக்கிறார்கள். கோவணம் கட்டி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு கோட்டு சூட்டு போட்டு நிமிர்ந்து நடக்கிறார்கள். இதுவெல்லாம் அவர்கள் விரும்பாத ஒன்று, விரும்பத்தகாத ஒன்று. இவையெல்லாம் நிகழ்கிறது. எதனால் நிகழ்கிறது? புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் இதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது, பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இல்லைன்னா இயக்கமே நம்மால உருவாக்க முடியாது. இப்படி ஒரு அமைப்பே நம்மால் உருவாக்கி இருக்க முடியாது. இன்றைக்கும் கொடியேற்றுவதற்கு நாம் போராட வேண்டியிருக்கிறது. பேனர் கட்டுவதற்கு போராட வேண்டியிருக்கிறது. பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு, பேரணி நடத்துவதற்கு போராட வேண்டியிருக்கிறது. இந்த சமூகம் எவ்வளவு இறுக்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடிநிலையில் உழலக்கூடியவர்கள் தலைநிமிர்ந்து விடக்கூடாது. ஒரு அரசியல் சக்தியாக வலிமை பெற்றுவிடக் கூடாது என்பதற்கு ஏதுவாக இந்த சமூக கட்டமைப்பு ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிறது. என்ன முயற்சி செய்தாலும் உன்னால் அந்த அரங்கத்திற்குள்ளே நுழைய முடியாது. என்ன முயற்சி செய்தாலும் அந்த நெடுஞ்சுவரை உன்னால் தாண்ட முடியாது. என்ன முயற்சி செய்தாலும் அந்த கதவுகளை உன்னால் திறக்க முடியாது. என்ன முயற்சி செய்தாலும் கருவறைக்குள் உன்னால் போக முடியாது என்கிற ஒரு எஸ்டாபிளிஷ்மென்ட், ஒரு சமூக கட்டமைப்பு இங்கே ஏற்கனவே நிறுவப்பட்டு விட்டது. அவற்றையெல்லாம் ஆயுதம் கொண்டு தகர்க்க புரட்சியாளர் அம்பேத்கர் முயற்சிக்கவில்லை. ஆயுதம் கொண்டு தகர்க்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். இஸ்ரேலில் இருந்து ஈரானின் அணு உலைக்களங்களை, யுரேனியம் செறிவூட்டுகிற பாதாள அறைகளை குறிவைத்து தாக்குகிற ஆயுதங்கள் இன்றைக்கு இஸ்ரேலிடம் இருக்கிறது. பதிலடி கொடுக்கிற அளவுக்கு வலிமை ஈரானுக்கு இருக்கிறது. வம்புக்கே தலையீடு செய்து ஈரானை அச்சுறுத்துகிற அளவுக்கு அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் இருக்கின்றன. இந்த நாடுகளிடமெல்லாம் பூமியை பலமுறை அழித்தொழிக்கக்கூடிய அளவுக்கு அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட அணு ஆயுதங்களால் தகர்க்க முடியாத ஒன்று இந்தியாவிலே சாதிய சமூக கட்டமைப்பாக இருக்கிறது. எந்த ஆயுதங்களாலும் தகர்க்க முடியாது. ஏனென்றால் இது கருத்தியல் வடிவம் கொண்டிருக்கிறது. கெட்டி தட்டி போய் இறுகி கிடக்கிறது. உளவியல் அடிப்படையில்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதற்கு இங்கே ஒரு அரசும் தேவைப்படுகிறது. அந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு. ரொம்ப சிம்பிளாக கேட்கிறான். எல்லா நாடுகளிலும் ரிலீஜன், ஸ்டேட் ரிலீஜன் இருக்கு. ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடாது? இருக்க முடியாது. அரச மதம் இலங்கைக்கு புத்திசம், அரச மதம் பாகிஸ்தானுக்கு இஸ்லாம், அமெரிக்காவுக்கு கிறிஸ்டியானிட்டி, தெற்காசிய நாடுகள் முழுவதும் பௌத்தம் அரச மதமாக இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் கிறிஸ்தவம் அரச மதமாக இருக்கிறது. அராபிய நாடுகள் முழுவதும் இஸ்லாம் அரச மதமாக இருக்கிறது. ஏன் இந்தியாவுக்கு அரச மதம் கூடாது? நல்ல கேள்வி. லாஜிக்கலி இட்ஸ் கரெக்ட். தர்க்க அடிப்படையிலே இது சரி. ஆனால் எந்த மதத்தை இந்தியாவின் அரச மதமாக்க முடியும்? இங்கே பெரும்பான்மை மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் எது? பாகுபாடுகள் நிறைந்த மதம் அல்லவா இங்கே பெரும்பான்மை மக்கள் பின்பற்றுகிற மதமாக இருக்கிறது. அப்படி சொல்லப்படுகிறது.
ஒரு காலத்தில் இது இந்து மதம் என்ற ஒரு வடிவம் கிடையாது. முருகனுக்கே தனி மதம் இருந்தது. நாம் கும்பிடுகிற முருகனுக்கே கௌமாரம் என்ற பெயரிலே, வடமொழியிலே குமாரம், தமிழ்ல சொன்னா குமாரம் அப்படிங்கிற ஒரு மதம் இருந்ததுங்க. அதான் ஷண்மதங்கள், 6 மதங்கள். சைவம், வைணவம், காணபத்தியம், கணபதியை கும்பிடுறது, அந்த மதத்துக்கு பேரு காணபத்தியம். கௌமாரம் முருகனை கும்பிடுவது, சௌரம் சூரியனை கும்பிடுவது, சாக்தம் சக்தியை கும்பிடுவது, இதெல்லாம் மதங்களின் பெயர் வடமொழியிலே, சான்ஸ்கிரிட்ல. இந்த 6 மதங்களை ஒருங்கிணைத்துதான் இந்து மதம் என்று இன்றைக்கு அழைக்கிறார்கள். இதெல்லாம் தனித்தனி மதங்கள். சைவம் வேறு மதம், வைணவம் வேறு மதம். அப்புறம் இடைக்காலத்தில் பெரிய மோதல் ஏற்பட்டு, மதமாற்றம் ஏற்பட்டு, வன்முறைகள் நிகழ்ந்து, அதனால் படுகொலைகள் நிகழ்ந்து, ரத்த ஆறு ஓடிய பிறகு அரியும் அரணும் ஒன்றுதான். அரி என்றால் திருமால், அரண் என்றால் சிவன். அதனால தான் நிறைய பேர் ஹரிஹரன் பேர் வைப்பான். ஒன்னா 2 பேரும் ஒண்ணுதான், தனித்தனியா பேர் வச்சுக்காத. அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணுங்கிற பழமொழி அப்படிதான் வந்தது. அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. ஏன்னா 2 வேற வேற இருந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதை ஒன்னாக்குற முயற்சி பல ஆண்டுகள் ஆதிசங்கரர் உட்பட பலரும் முயற்சி செய்து ஒன்னாக்குனாங்க. அதெல்லாம் தனித்தனியா. அப்ப இந்து ரிலீஜன் ஒண்ணு கிடையாது. அந்த காலத்துல பார்ப்பனர்களுக்கு இருந்த மதம் தான் வேதிக் ரிலீஜன், வைதிக மதம். அவங்களுக்கு இந்து கிடையாது. சைவ மதம்ங்கிறது இந்து மதம் கிடையாது. வைணவ மதங்கிறது இந்து மதம் கிடையாது. இதெல்லாம் வெள்ளைக்காரன் வந்த பிறகு 1800களின் தொடக்கத்தில் 19ஆம் நூற்றாண்டுல தான். இப்ப நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏற்பட்ட மாற்றம் தான் இந்து ரிலீஜன் என்கிற ஒரு மதம் தோன்றவே இல்லை. இதை உருவாக்கியவர் யார் என்று சொல்ல முடியாது. இஸ்லாத்தை உருவாக்கியவர் நபிகள் நாயகம், கிறிஸ்தவத்தை உருவாக்கியவர் இயேசு பெருமான், பௌத்தத்தை உருவாக்கியவர் கௌதம புத்தர், சமணத்தை உருவாக்கியவர் மகாவீரர், இந்து மதத்தை உருவாக்கியவர் யாருன்னே தெரியாது. கேட்டா என்ன சொல்லுவாங்க, இது 50,000 வருஷங்களுக்கு முன்னால உருவானது, அதனால இது யார் உருவாக்குனாங்க தெரியாது. 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னால உருவானது, யார் உருவாக்குனாங்க தெரியாது. வரலாறு அப்படி இல்லை. அதற்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில இன்றைக்கு இந்து என்கிற வடிவம் வந்துவிட்டது. சரி, அந்த மதத்தை இந்தியாவின் அரச மதமாக அறிவிப்பதிலே பிரச்சனை இருக்கிறது. அதை பேசுவோம். ஏன் அறிவிக்க முடியாம போச்சு? ஏன் ஸ்டேட் ரிலீஜன் உருவாகவில்லை? இந்தியா ஏன் மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும்? இது அன்றைய கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி என்கிற அரசியலமைப்பு சட்டத்திற்கான சபையிலே விவாதிக்கப்பட்டதா இல்லையா? புரட்சியாளர் அம்பேத்கரோடு பலரும் விவாதித்தார்களா இல்லையா? இந்த பிரியாம்பிள்லே கடவுளின் பெயரால் முடிக்க சொன்னாங்க நிறைய பேர். கடைசியா முடிக்கிறப்போ கடவுளின் பெயரால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அரசமைப்பு சட்டமாக அப்படின்னு முடிக்க சொல்லி தான் வற்புறுத்தினாங்க. ஒற்றை ஆளாக இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதையெல்லாம் எதிர்த்து நின்று வெற்றி கண்டார்.